ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவுடைய எபிசோட் 36 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஆரம்பத்தில் நம்ம லீயை தான் காட்டுறாங்க. லீ இப்போது செகண்ட் ட்ரையலில் இருக்கான். ஆளோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இடம் நான் யோசிச்சதை விட ரொம்ப ஃப்ரீசிங்காக இருக்குது. இதால் அசால்ட்டாக ஒரு ஆர்டினரியான பர்சனை கொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு வயசான உடம்பை வச்சு என்னால் எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல சர்வே ஆக முடியும்? சரி, ஏதாச்சும் கல்டிவேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தலான்னு பார்த்தா ரொம்ப லோவாக இருக்கு. என் கிட்ட இருக்கிற பாடியை வச்சு அந்த மாதிரி டெக்னிக்கையும் பயன்படுத்த முடியல. ஏதோ நான் பாஸ்ட்டில் சில பல ப்ரீத்திங் டெக்னிக் எல்லாம் அங்கே கற்றுக்கினேன். அதனால ஏதோ இந்த டைமில் என்னால் சர்வே ஆக முடியுது. ரொம்ப கஷ்டமான விஷயமே என்னன்னா, இந்த இடத்துல டீசெண்டான ஃபுட்டு கூட இல்லை. இதே மாதிரி போச்சுன்னா என்னால் சர்வே ஆக முடியுமா எதுவுமே எனக்கு தெரியல. மாஸ்டரை நான் அசிங்கமாக்க விரும்பல. அட்லீஸ்ட் ஒரு 100 நாளாச்சும் நான் சர்வே பண்ணணும். டேட்டும் நம்ம லீயும் அங்கே தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரான். தண்ணி எந்த அளவுக்கு கோல்டாக இருக்குன்னா மீனெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிருக்கு. நம்ம லீக்கும் அங்கே என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா தண்ணியை வாயில கூட வைக்க முடியல. ஐயோ, கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணி வெடியா இருந்தா என்னால் என்னையா பண்ண முடியும்? ஆனால் நம்ம லீக்கு அங்கே புரியுது, இதே மாதிரி கத்துறதெல்லாம் அங்கே வேஸ்டான விஷயம்னு. என்னதான் இப்படி பயங்கரமாக கத்துனாலும் எந்த விஷயமும் அங்கே மாறாது. நான் கண்டிப்பாக பாஸ் ஆகியே தீரணும், ஏன்னா என் மாஸ்டருக்கும் என் மேலே நம்பிக்கை இருக்கு. டேட் என்னப்போ நம்ம லீக்கு அவனோட பாஸ்ட் விஷயம்லாம் ஞாபகம் வரும். பாஸ்ட்டில் அவனோட சிஸ்டருக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் ஆளு பண்ணியிருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கின்னு அதே மாதிரி எங்கேயோ ஹண்டிங் எல்லாம் ஆளு பண்ணுறான். இதே மாதிரி சர்வே ஆகுறதுன்னு இதே மாதிரி டே 55 வரும். ஒரு கல்லை வச்சு அவனுக்குன்னு ஒரு பிளேடையும் ஆளு கிரியேட் பண்ணிட்டான். இதே மாதிரி ஹண்டிங்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி ஏதோ ஓரளவு ஆளு ஸ்ட்ராங் ஆயிட்டான். இப்போ டே 88 இன்னமும் ஒரு 12 days சர்வே ஆனா போதும், 100 நாள் சர்வே ஆன மாதிரி ஆயிடும். இப்படின்னு ஆளு ரொம்ப நம்பிக்கையா இருப்பான். ஆனா பின்னாடியே ஒரு பயங்கரமான ஸ்னேக் வரும். அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு அல்ல. அதுவும் நம்ம லீயை பயங்கரமா கடிக்கும். லீயும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி அதையே பயங்கரமா கடிக்கிறான். அதனால அந்த பாம்பும் எந்த போகுது. ஆனா என்ன ஒண்ணு, ஆல்ரெடி அவன் பாடியில பாய்சன் அங்க போயிட்டு இருக்கோம். இதனால ஆளு அப்படியே இறந்து போறான். இதே மாதிரி நிறைய பேர் போட்டலை விட்டு வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சீக்கிரமாவே இறந்துட்டாங்க. சில பேர் அங்க இருக்கிற மிருகத்தால இறந்து போனாங்க. சில பேருக்கு அங்க ஃபுட்டு கிடைக்கல. அங்க இந்த டைம்ல நம்ம ஜுன்லினும் வந்துட்டு, ஆமா லீ, நீ எத்தனை நாள் அங்கே சர்வே ஆன? அதே மாதிரி எப்போ நீ இறந்து போன? ஒரு 88 நாள் நான் சர்வே ஆனேன். ஆனால் கடைசியில் ஒரு மிகப்பெரிய பாம்பால் நான் இறந்து போயிட்டேன். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் சும்மா இல்லை. எனக்கு கடிச்ச அந்த பாம்பியை பயங்கரமாக நான் கடிச்சேன். ஆமாம், இது இம்ப்ரெசிவாக இருக்குல்ல? ஆமாலி, உண்மையை சொன்னா இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு. அங்கே சைடில் தான் ஹென்னு இருப்பான். அங்கே ஹென்னுக்கிட்டேயும் போயிட்டு, என்ன உனக்கு என்ன ஆச்சு? உன் கதையை பற்றி சொல்ல. அதை ஏன் கேட்குறீங்க? ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த இடத்துல திடீர்னு என் மேலே ஒரு பயங்கரமான மின்னல் ஊந்துச்சு. அதனாலேயே நான் அங்கேயே இறந்து போயிட்டேன். டோட்டலாக ஒரு 160 நாள் அங்கே சர்வே ஆன, அவ்வளோதான். அட என்ன 160 நாள்? இது ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம். சைடில் நம்ம ஜூன்லினும் கேட்குறான். ஆமாம், உண்மையிலேயே என்ன அது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான விஷயமா என்ன? உங்களுக்கு தெரியாது, அந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அந்த இடமே ரொம்ப கொடூரமா இருக்கும். நம்ம பாடி வேற ஓல்டா இருக்கும். அந்த டைம்ல ஃபுட்டு, ஹண்டிங்கு இந்த மாதிரி விஷயத்த பத்திலாம் சொல்லவே வேணாம். அதெல்லாம் இன்னமும் அங்க கஷ்டமாயிடும். அங்க இதை கேட்டோன்னே நம்மளுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. சரி போய் பார்த்துடலாம். ஏன்னா என்கிட்ட அந்த கோல்டன் லக் இருக்கு. அதுக்கப்புறம் நான் எதுக்காக இதை பத்தி யோசிக்கணும்? நம்ம ஜூன்லின் உள்ள வந்தோடனே அவன் வயசான ஆளு மாதிரி மாறுறான். அட, நான் யோசிச்சதை விட இது ரொம்ப ரியலா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, திரும்ப வேற ஒரு இடத்துக்கு இசக்கி ஆயிட்டேன் அப்படின்லாம் யோசிச்சேன். சரி, ஏதோ ஒன்று நம்ம முன்னேறி போக ஆரம்பிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி நிறையவே படம்லாம் பார்த்துருக்கேன். அதில் ஃபுட்டு, வாட்டரு, டென்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்தா நம்மளால அங்கே சர்வே ஆக முடியும். அங்கே ஜூன்லின் இப்படி யோசிக்கும் போது திடீர்னு ஒரு ரேபிட்டும் முன்னாடி ஓடி வரும். அதுவும் பயங்கர வேகமா முன்னாடி போய் முட்டிக்குது. பரவாயில்ல, நானே ஃபுட்டை தேடலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஃபுட்டே தன்னால வரும்போது இந்த விஷயத்த எப்படி என்னால வேணான்னு சொல்ல முடியும்? இந்த இடத்துல தனியா உட்காந்து அதை வறுக்கவும் ஆரம்பிக்கிறான். இது கூட சாஸு அந்த மாதிரி விஷயம் ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இப்படி யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பேரு பயங்கர வேகமா ஓடி வரும். பின்னாடி ஏகப்பட்ட தேனியும் இருக்கும். அந்த தேனியை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஐடியா வரும். ஏன்னா இந்த தேனி வர திசையில தான் கண்டிப்பா ஹனியும் இருக்கும். அதே மாதிரி தேடி போனா அங்க ஹனியும் இருக்கு. பரவாயில்ல, பார்பிக்கு உள்ள ஹனியா, இதுவும் நல்லா தான்ப்பா இருக்கும். ஃபுட்டு எல்லாமே இப்போ ஓகே தான். ஆனால் இன்னமும் ஷெல்டருக்கு ஏதாச்சும் வழியை தேடணும். அங்கே கொஞ்சம் தூரம் முன்னாடி போகும்போது அந்த இடத்துல ஒரு கேவ் இருக்கு. பக்கத்துலேயே தண்ணியும் இருக்கு. சர்வே ஆகுறதுக்கு இதுவே போதுமே.
இந்த வாட்டி அங்க லேக்கே இருக்குல்ல, அந்த லேக்லயே மீன் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு ஆளு பாக்குறான். ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா ஏகப்பட்ட மீனும் நம்ம ஹீரோ நோக்கி பயங்கர வேகமா குதிக்க ஆரம்பிக்குது. அங்க நம்மளுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அட இது என்னப்பா புது கதையா இருக்கு, நான் வந்து பிடிக்கலான்னு பார்த்தா இதுங்களே தன்னால இங்க வருது. இதே மாதிரி போச்சுன்னா லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அங்க இதெல்லாம் ஓனரும் பார்க்கும்போது அவருக்கு அங்க பயங்கர கடுப்பா இருக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே கஷ்டப்படும் போது ஆளு ரொம்ப ஜாலியா இருக்கான். ஏதோ இவன் லக்ஸரியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைய வாழ்ற மாதிரிலாம் இருக்கு. சரி சரி, பிரச்சனை எதுவுமே இல்ல, ஒன்ஸ் 200 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் ஹெல்லுனா என்னன்னு அந்த பையனுக்கு கண்டிப்பா புரியும். இதே மாதிரி நிறைய பேர் அந்த செகண்ட் ரவுண்டை விட்டு வெளியில வராங்க. நிறைய பேரால நிறைய நாளா சர்வேவே ஆக முடியல. அங்க ஹாங்கும் வரான். ஹாங்க பார்த்து நம்ம லீயும் கேக்குறான், அம்மா ஹாங், நீங்க எத்தனை நாள் அங்க சர்வே ஆனீங்க? 206 நாள். அந்த இடத்துல 200 நாளுக்கு அப்புறம் பீஸ்ட் எல்லாமே பயங்கரமா அங்க மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சது. இவன் அந்த இடத்துல தூங்குறது அந்த விஷயமே ரொம்ப இம்பாசிபிளா அங்க மாறிடும். அங்க அதே மாதிரி தான் எப்போ அந்த டே 200 அதை ரீச் ஆகுதோ அந்த இடத்துல சின்ன சின்ன பீஸ்ட்டுங்களும் கொடூரமான பீஸ்ட்டுங்களாம் மியூட்டேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி இடத்துல ஒரு ஆர்டினரியான பர்சனால கண்டிப்பா சர்வே ஆக முடியாது. ஏதோ என்னோட பாடியை லைட்டா டிமானிக் ஆர்ட்ஸை வச்சு ஃபோர்ஜ் பண்ண, அதனால ஏதோ சர்வே ஆக முடிஞ்சது. ஆனா கடைசியில அதுங்க கிட்ட மாட்டி நான் இறந்து போற மாதிரி ஆயிடுச்சு. அங்க சைட்ல இன்னமும் ஒரு போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கும். நம்ம லீ கிட்ட அவன் கேக்குறான், ஆமா அந்த போர்ட்டல் யாது, யாராச்சும் இன்னமும் வரலையா என்ன? ஹாங்கு, அது நம்ம மாஸ்டரோடைய போர்ட்டல் தான், அவரு ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சாரு. அப்படியா? அவன் ரொம்ப லேசியானவன். எப்பயுமே சாப்பிட்டுக்கின்னு ட்ரிங்க் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி வேலைகளை தான் வெளில பண்ணுவான். அவனை மாதிரி ஒரு பர்சனால உள்ள அவளைக்கும் எதுவுமே அங்க பண்ண முடியாது. உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுட்டுக்கே வழி இல்லாம சாக போறான். ஏன்னா உள்ள அப்படி 200 நாள் ரீச் பண்ணாலும் 200வது நாள் அது ஹெல்லிஷா இருக்கும். அங்க இருக்கிற ஒரு பீஸ்டும் மியூட்டேட் ஆகி பயங்கர கொடூரமா மாறும். அதுங்க கிட்ட மாட்டிக்கும் போது ஆளோட நிலைமை இன்னமும் மோசமாக போகுது. அதெல்லாம் பாக்குறதுக்கு எப்படியோ சிரிப்பா இருக்கும். இப்படி ஹாங் வந்து யோசிக்கிறான். ஆனா நம்ம ஆளு அப்படியெல்லாம் இல்ல, ரொம்ப ஜாலியா இருக்கான் அந்த இடத்துல. இதே மாதிரி நம்ம ஜூலியனுக்கு ஒரு 200 நாளும் அங்க கடந்து போகுது. அந்த 200 நாளுமே ரொம்ப ஜாலியா தான் அங்க போயிருக்கும். எந்த விதமான பிரச்சனையும் அங்க இல்ல. ஆனா எப்போ கரெக்டா டே 200 அது ரீச் ஆகுதோ கரெக்டா மேகம்லாம் ஒரு மாதிரி கருப்பா மாற ஆரம்பிக்கும். ஆளும் அந்த விஷயத்த நோட் பண்றான். ஏன்னா டே 200 அது எப்போ ரீச் ஆச்சோ அந்த டைம்லயே சரௌண்டிங்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. எப்பயுமே காலையில ஆனா ஒரு ரேபிட்டும் வந்து செத்து போவோம். அந்த ரேபிட் இப்போ மியூட்டேட் ஆகி அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பங்கமா இருக்கு. ஒரே அடியில அந்த மரத்தை உடைச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்குது. இதை பாக்குற ஜூன்ல கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. நான் எப்பயுமே அது மூலமா ஃபுட்டு வந்து கிடைக்கும், இதுக்கு மேலேயும் அங்க ஃபுட்டு வந்து கிடைக்காதோ. இந்த டைம்ல ஒரு பெரிய டைகர் அப்பியர் ஆகுது. அதோட சைஸும் செம்ம பெருசா இருக்கு. நான் 200 டேஸா இங்க இருக்கேன், இருந்தாலும் ஒரு டைகரையும் நான் இது வரைக்கும் பார்க்கல. அதுவும் ஜூன்லினோட கதையை முடிக்கணும்னு சொல்லி பயங்கர வேகமா வரும். நம்ம ஜூன்லினும் அங்க இம்மார்டல் ஸ்வாட் எடுத்து ரெடியா இருக்கான். அதான் என்கிட்ட கோல்டன் லக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு டைகரை பார்த்து நான் பை பண்ணோம். அங்க அந்த டைகர் தாக்கலன்னு வரும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய பேர் அதை தாக்கும். அங்க இதுங்களுக்கு இடையில அங்க பயங்கரமா சண்டையும் ஏற்படும். கடைசியில அதுங்களே அச்சின்ஸ் ஆகுதுங்க. இதனால நம்ம ஜூன்லின் அங்க எதுவுமே பண்ண வேணா ஃப்ரீயாவே அவனுக்கு மீட்டெல்லாம் அங்க கிடைக்குது. பரவாயில்ல, இதுங்களோட தோலை வச்சு துணியெல்லாம் கிரியேட் பண்ண முடியும், ஜாலியா இருக்க வேண்டியதான். அங்க பெரியவருக்கு இதை பார்க்கும்போது சுத்தமா அங்க ஐடியாவே இல்ல. எப்படா இப்படி ஆகுது, அவனுக்கு என்ன அந்த அளவுக்கு மேசிவ் லக் இருக்கா என்ன? ஏன்னா அதுங்க தன்னை தானியே அச்சுக்குன்னு செத்து போயிடுச்சு. ஆனா இதுக்கு மேலேயும் தம்பி உன் சைடு லக் இருக்குமான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. நான் ஒரு பீஸ்டுங்களோட பெரிய டைடே உன்னை நோக்கி வரப்போகுது. அதுங்க இந்த மாதிரி அச்சின்ஸ் ஆகாது, கண்டிப்பா நீ தான் இந்த இடத்துல சாக போற. அங்க அவரு சொன்ன மாதிரியே எல்லா மிருகமும் அங்க வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தெரியாம நம்ம ஜூன்லின் தூங்கின்னு இருப்பான். அங்க திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேக்குமா, ஏதோ எத்துக்கொய்க்கு வந்துச்சு அப்படின்னு ஆளு பயந்து போய் ஏந்துப்பான். நான் வெளியில ஏகப்பட்ட பீஸ்டுங்க. ஜூன்லினோட கதையை முடிக்கணும்னு நாங்க வெயிட் பண்ணு. ஆனா ஆளுக்கு சுத்தமா அங்க பயம் இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் இம்மார்டல் கிரேட்ல இருக்க ஒரு வெப்பன் இருக்கே, அதை வச்சு முச்சு விட முடியும். பெரியவரோட மைண்ட் செட்டு அவ்வளவுதான், ஜூன்லினோட கதை இங்க முடிய போகுது அப்படின்னு தான் அவரு யோசிக்கிறாரு. ஜூன்லின் ஏதாச்சும் பண்ணலான்னு போறதுக்குள்ளேயே கிராண்ட்பா கிராண்ட்பா இப்படின்னு அங்க சவுண்டு வந்து கேட்குமா. அங்க இந்த சவுண்டு கேட்டு ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா சின்ன சின்ன பசங்களோட சவுண்டா அது இருக்கு. இந்த குரல் என்னதான் கிராண்ட்பா அப்படின்னு மீன் பண்ணி அங்க சொல்லுதா என்ன? நல்லா ஊத்து பார்க்கும்போது மரத்துல சில பல ஃப்ரூட்ஸ் இருக்கும். இது ஹுலுவா அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டு. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டா தான், ஹுலுவா. இதான் பேரு, வியர்டா இருக்கு. இந்த மரத்தை நம்ம ஹீரோ தான் அங்க க்ரோ பண்ணிருப்பான். அதுல ஃப்ரூட்ஸும் அங்க பேச ஆரம்பிக்குது. கிராண்ட்பா நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம், அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க இந்த விஷயத்த பாத்துக்கிறோம், நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம். அங்க ஜூன்லின் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் எப்பயுமே யோசிப்பேன், இந்த வயசானவங்களாம் எதுக்காக பிளான்டிங்கு கார்டனிங்கு சாக போற சமயத்துல இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஆனா இப்பதான் தெரியுது அதுக்கு இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கா. அங்க ஒரு பெரிய பீஸ்டும் நம்ம ஜூன்லினை மொத்தமா முடிக்கலான்னு வரும்.
ஆனா ரெட் கலர்ல இருக்கிற அந்த ஃப்ரூட்டும் படு வேகமா அங்க போகுது. இப்படியே அது போகும்போது தன்னைத்தானியே அது ஒரு மனுஷனை மாத்தும். வந்த பீஸ்டியும் பயங்கரமா பிச்சு மேய ஆரம்பிக்குது. ஜுன்லினும் அந்த சின்ன பையனை பாராட்ட இதனால ஆளு இன்னமும் ஃபயர் அப் ஆகுறான். இதை பார்க்கும்போது பெரியவருக்கு சுத்தமா ஐடியா இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் ஆடே பண்ணல, இந்த மாதிரி விஷயம் எப்படி இங்க அப்பியர் ஆச்சு. இதே மாதிரி கொடூரமா ஏகப்பட்ட பீஸ்டுங்க நம்ம ஜூன்லின் கதையை முடிக்கலான்னு வரும். ஆனா அந்த பையன் வேற மாதிரி இல்ல, சில பல பவரை வச்சு தனி இன்னமும் பெருசாக்குறான். வர பீஸ்டுங்க எல்லாத்தையுமே அப்படியே அழிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஜூன்லின் பின்னாடி ஒரு பயங்கரமான உல்ஃபும் அப்பியர் ஆகும். ஆனா அதுக்குள்ள இன்னொரு பர்சன் அங்க கைய வைக்க அதுக்கு அடுத்த உடனே பல்லெல்லாம் அப்படியே உடஞ்சு போகுது. அங்க ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா லிட்டரலா இந்த இடத்துல எதுவுமே ஆளு பண்ண வேணாம், இதுங்களே எல்லா விஷயத்தையும் பாத்துக்குது. அதுக்கேத்த மாதிரியே இன்னமும் ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் அங்க இருக்கும், பச்சை ப்ளூன்னு. ஒருத்தங்க ஒரு பவர் அங்க பயன்படுத்துவாங்க. ஒருத்தன் பவரை வச்சு எரிக்கிறான், இன்னொருத்தன் வாட்டரை வச்சு அந்த பீஸ்டுங்களை பறக்க வர்றான், இன்னொருத்தன் வித்தியாசமான ஜாடியை பயன்படுத்துறான். அதை வெறுமா யாருக்கிட்டயாச்சும் காட்டினாலே போதும், அவங்க அசால்ட்டா ஜாடிக்குள்ள காலத்துக்கும் மாட்டிப்பாங்க. ஜூன்லினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா கேமையே இது ப்ரோக் பண்ணி ஒரு சீட்டிங் மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப இன்வென்சபிளாவும் நல்லா இருக்கு. ஏதோ எனக்காக ஏகப்பட்ட இம்மார்டல்ஸ் என்ன ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பெரியவருக்கும் டவுட் ஆகுது, ஆமா இது அவன் இடமா இல்ல ஏன் இடமா, ஏன்னா என்னோட பிளேஸ்ல இந்த மாதிரி பவர் எக்ஸிஸ்ட் ஆகலாம் வாய்ப்பே இல்லை. இந்த பசங்களும் ஜூன்லின் கிட்ட வந்துட்டு, தாத்தா நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேணாம், அதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க இருக்கும் போது பீஸ்ட் கூட உங்க கிட்ட வராது. அப்படியாப்பா, ரொம்ப நன்றி. ஜூன்லினும் மைண்ட்லயே யோசிக்கிறான், உண்மையை சொன்னா எனக்கே தெரியல எத்தனை நாளைக்கு நான் சர்வே ஆகணும், எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே இங்க இல்ல. அப்பனா ஓல்ட் ஏஜ்ல நான் எந்த போனா முடிதான் எக்ஸிட்டே ஆக முடியுமா என்ன. இதே மாதிரி 300 நாள் கடந்து போகுது. அந்த பசங்களும் பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்றாங்க. நம்ம ஜூன்லின் போற வழியில இருக்க இடங்களை பாக்குறான். இடமும் ரொம்ப அழகா இருக்கும். இதே மாதிரி டே 500 வரும். அந்த பசங்க நம்ம ஜூன்லினுக்குன்னு ஒரு பெரிய கேசலே கட்டிட்டாங்க. அங்க ராஜா வாழ்க்கை தான். அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஜூன்லின் அவன் தான் கிங்கே. நெக்ஸ்டா டே 1001 வரும். பரவாயில்ல, இந்த வாழ்க்கை உண்மையை சொன்னா நல்லா இருக்கு. நான் வெளி உலகத்துல வாரு, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஆனா இந்த உலகத்துல அப்படியெல்லாம் இல்ல, ஒரு அமைதியான வாழ்க்கை, ரொம்ப என்ஜாய் பண்றது. ஈவன் இது செகண்ட் லைஃப் மாதிரி இருக்கு. சீன் அப்படியே வெளிப்பக்கம் வரும். என்ன நம்ம லீ மத்தவங்க எல்லாருமே ஷாக்கிங்கா ஜூன்லின் போன அந்த போர்ட்டலையே பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா ஆளுக்கு ஐடியாவே இல்லை. நம்ம ஜூன்லின் போய் ரொம்ப நேரம் ஆயிருக்கும், ஆளு எத்தனை நாளா உள்ள இருக்கான் அப்படின்னு நாங்க தெரியல. ஏன்னா ஒன்ஸ் டே 200 அது ஒண்டி கடந்து போயிடுச்சுன்னா ஏகப்பட்ட மியூட்டேட்டான பீஸ்ட் எல்லாம் அப்பியர் ஆகும். லீ என்ன யோசிக்கிறானா, ஒல்லியை இம்மார்டலிட்டிக்கு அவன் கல்டிவேட் பண்ணிருக்கான் அப்படின்னு தான் யோசிக்கிறான். உடனே நம்ம ஹாங்கும், ஆஹா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மேபி ஆளு உள்ளே இறந்து போயிருக்கலாம், இறந்து போனோனே உள்ள ஏதாச்சும் பிரச்சனை ஆயிருக்கும், அதனால ஆளு இறந்து போயிட்டான் இப்படின்னு அங்க டிவைஸுக்கு தெரியாம இருந்திருக்கும். அதான் போர்ட்டலும் இன்னமும் ஓப்பன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இது கேட்ட உடனே லீக்கு கடுப்பாகும். உடனே அவன் இந்த லேண்டோடைய லார்டு கிட்ட கேட்கிறான், ஆமா லேண்ட்லார்டு எதுக்காக எங்க ஜூலின் ஒல்லியா இருக்காரு, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன, நீங்க உருவாக்குன இந்த ட்ரையல் ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இப்போதைக்கு எங்க மாஸ்டர் வெளியில வந்திருக்கணும், ஆனா இன்னமும் வரல. உடனே மேல இருந்து ஒரு வாய்ஸ் அங்க கேட்கும், நான் உருவாக்குன ட்ரையல் எல்லாம் பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, அதனால ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இது கேட்ட உடனே ஹாங் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா ஆளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல நம்ம ஜூன்லின் இன்னமும் அங்க உயிரோட இருக்கானு. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாரோட லெவலும் QI அந்த லெவலுக்கு வந்திருக்கும். அதனால உள்ள சர்வே ஆவதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அங்க மேல இதை பாக்குற பெரியவரும், உண்மையை சொன்னா நானும் அதே தான் யோசிச்சேன், ஆனா இந்த ஜூன்லின் இந்த பர்சன் மிராக்கிள் மேல மிராக்கிளா பண்ணிருக்கான். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும். நம்ம ஜூன்லின் கிட்டத்தட்ட இந்த ஸ்பேஸ்ல ஊண்டி 12 இயர்ஸ் சர்வே ஆயிருப்பான். ஆல்ரெடி நம்ம ஜூன்லினுக்கு ரொம்ப வயசாயிருக்கும். இப்போ கடைசி ஸ்டேஜ், நேச்சுரலா ஆளு சாக போறான். அங்க பசங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். கிராண்ட்பா தயவு செஞ்சு எங்களை விட்டு போவாதீங்க. பசங்களா ரொம்ப நன்றி, நீங்க இந்த நாள் தான் நான் எவ்வளவு நாள் சர்வே ஆனேன். கண்டிப்பா உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண மெமரிஸை நான் மறக்க மாட்டேன். உங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பசங்களா. இப்படியே நம்ம ஜூன்லினும் 12 இயர்ஸுக்கு சர்வே ஆகி அந்த இடத்துல நேச்சுரலா ரொம்ப வயசானனால ஓல்டேஜ்ல இறந்து போறான். அங்க இதை பாக்குற பெரியவருக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஆனா இது வரைக்கும் யாருமே இந்த விஷயத்த பண்ணதே இல்ல. முதல் முறையா நம்ம ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கானே. ஆனா என்னதான் அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இதெல்லாம் அங்க கிளியர் பண்ணாலும் கடைசி ஸ்டேஜை கிளியர் பண்றது தான் கஷ்டமான விஷயம். நான் அது ஒன்றும் இந்த மாதிரி இருக்க போதில்ல. இதுல இண்டிவிஜுவலா எல்லாத்தையுமே பண்ணாங்க. அதுல மற்றவங்கள இவங்க தாக்கி மொத்தமா முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுலலாம் இவனால கண்டிப்பா சர்வே ஆக முடியாது. ஆனா ஜூன்லின் நல்லா தூங்கி எஞ்ச மாதிரி ஜாலியா அங்க வெளில வருவான். ஜூன்லினோட ஸ்டோரியை கேட்கணும்னு நிறைய பேர் ஆவலா இருக்காங்க. அங்க லீயோ வந்துட்டு, ஆமா மாஸ்டர் எத்தனை நாள் நீங்க சர்வே ஆனீங்க, எப்போ நீங்க இறந்து போனீங்க? உண்மையை சொன்னா வயசாகி ஓல்ட் ஏஜ்ல நான் இறந்து போனேன். அங்க இதை கேட்கும் போது பயங்கரமா ஆளுக்கு கடுப்பாகுது. அந்த மாதிரி இடத்துல ஓல்ட் ஏஜ்ல இறக்கதா, அதெல்லாம் பாசிபிளி வாய்ப்பே இல்லை. ஏன்னா மவுண்டன் முழுக்க மியூட்டேட்டான பீஸ்டுங்களா இருக்கு.
அந்த மாதிரி இடத்துல எப்படி ஒரு பர்சனால உயிரோட இருக்க முடியும்? அங்க மத்தவங்களுக்கும் அதேதான் ஷாக்கு. நான் மத்தவங்களால ஒரு சில நாளே அங்க சர்வே ஆக முடியல. ஆனா நம்ம ஜூலின் வயசாகி இறந்து போற அளவுக்கு சர்வே ஆயிருக்கான். என்ன வந்துட்டு ஜூலின் கிட்ட ட்ரிக்ஸ் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு நாளைக்கு கேட்பான். என்ன நீ நினைக்கிற மாதிரி ட்ரிக்கு அப்படின்னு எதுவுமே இல்லை. சீக்ரெட் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஜஸ்ட் ரிலாக்ஸா இரு, கார்டனிங் பண்ண. அந்த கார்டன்ல உனக்கு ஏத்த மாதிரி மேஜிக்கல் ஃப்ரூட்ஸும் அங்க வரும். அதுவே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும். உனக்காக அது பயங்கரமா போராடவும் செய்யும். அங்க என்ன இதை கேட்டவுடனே நம்புறான். ஆனா ஹாங் அப்படி இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சீரியஸா அப்படியெல்லாம் யாரால அப்படி பண்ண முடியும்? நல்லா நடிக்கிறான், இவனுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா மத்தவங்க அந்த ஃப்ரூட்டை ஒரு மேஜிக்கல் ட்ரெஷர் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்பதான் அங்க புரியுது இந்த மாதிரி தான் நம்ம சர்வே ஆகணும்னு. ஆனா என்ன இந்த விஷயத்தெல்லாம் வேற மாதிரி புரிஞ்சுப்பான். இந்த செகண்ட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வே ஆகணும் அப்படின்லாம் அங்க இல்ல. உண்மையே சொன்னா அந்த இடத்துல ரொம்ப காமா நம்ம எப்படி ஸ்டேபிளா இருக்கும், கேர் ஃப்ரீயான ஸ்டேட்லயும் நம்மளால எப்படி அங்க இருக்க முடியுது இப்படின்னு கோரா தான் அந்த செகண்ட் ஸ்டேஜ் அது இருந்திருக்கு. இப்படின்னு நம்ம ஜூலியன் சொன்னதை ஆளு தப்பா புரிஞ்சுக்கிறான். ஆனா நம்ம ஜூலியனுக்கு ஒரு துளி கவலை இல்லை அதை பத்தி. அங்க மேல பெரியவரும் நான் சுத்தமா யோசிக்கல இந்த ஆளுங்க இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பாங்கன்னு. சரி ஏதோ ஒண்ணு அவனுக்கான ரிவார்டு அங்க கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஜூலியனுக்கு பிளெஸிங்கும் அங்கே கிடைக்குது. அங்கே இதை பார்க்கும்போது ஹாங்குக்கு பயங்கர கடுப்பாகுது. இது எல்லாத்தையுமே நான் தான் அடையலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனால் எல்லாமே அவனுக்கே வருது. ஆனால் உண்மையை சொன்னால் நம்ம ஜூலியனுக்கு இதை பற்றிலாம் ஒரு துளி கவலை இல்லை. நாலு கிட்ட பயங்கரமான சிஸ்டம் இருக்குல்ல, யாராச்சும் ஸ்ட்ராங்கரான ஆப்பனண்ட் வந்தாலே போதும் அசால்ட்டாக டெவலப் ஆகிட்டு போகலாம். அது கூடவே டீ குச்சிங்கனே டெவலப் ஆகுது, ரெஸ்ட் எடுத்துக்கினே டெவலப் ஆகுது. இந்த மாதிரி விஷயம் என்கிட்ட இருக்கும் போது இதெல்லாம் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கு இப்படின்னு தான் நம்ம ஜூலியன் யோசிக்கிறான். அங்கே இதை பார்க்குற பெரியவருக்கு பயங்கர கடுப்பாகுது. ஏன்னா பெரிய பெரிய இம்மாட்டெல்லாம் இந்த மாதிரி பிளெஸிங் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவாங்க. ஆனால் இந்த பையன் என்னன்னா இந்த அளவுக்கு காமா இருக்கான், இதெல்லாம் ஒரு ரிவார்டா அப்படின்னு தான் யோசிக்கிறான் பைத்தியக்காரன். ஆனா ஏதோ ஒன்று நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க போது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ரவுண்ட்ல மற்றவங்க எல்லாரையுமே எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். அங்கே ஹாங்கு லீ மற்றவங்களுக்குலாம் ஆர்வமாக இருக்கு, எப்படியாச்சும் இந்த ரவுண்டில் ஜெயிக்கணும் இப்படின்னு தான் அவங்க ஆர்வமாக இருக்காங்க. இதே மாதிரி போட்டலும் அங்கே அப்பியர் ஆகுது. எல்லாருமே அதுக்கு போகிறதுக்கும் தயாராகிறாங்க. அங்கே சாங்கு என்ன அவங்களுக்குலாம் என்னன்னா மற்ற 2 ரவுண்டில் தோற்று போனால் போயிட்டு போகுது. நான் இந்த ரவுண்டை ஒண்டி ஜெயிச்சிட்டா இந்த மொத்த ஐலாண்டுக்கும் ஓனர் நான் தான். அதனால இங்கே இருக்கிற ஆர்டிஃபேக்ட் பவர் எல்லாமே எனக்கு சொந்தமாயிடும் இப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த 3rd ஸ்டேஜ் இதை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு தனி அவதாரை இவங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது சிம்பிளா சொன்னா இவங்களால இவங்களோட பாடி அப்பியரன்ஸ் இதெல்லாம் அங்க மாத்திக்க முடியும். அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு மேப் அங்கே கொடுக்கப்படும். அந்த மேப்புக்குள்ளே தான் இவங்க இருக்கணும். மேப்புக்குள்ளே ஏகப்பட்ட ரிவார்டு அங்கங்கே ஒளிஞ்சிருக்கும். எக்யூப்மெண்ட்டு, எலிக்சரு, டெய்ல்ஸ்மேனு, வித்தியாசமான டெக்னிக்கு, இந்த மாதிரி விஷயம் பீஸ்ட்டுங்களை கொள்ற மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜோனு கொஞ்சமாக சின்னதாகும் போது நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி கிராஜுவலாக அந்த ஜோனுக்குள்ளே வரணும். அப்படி வெளில போனால் எலிமினேட் ஆகிடுவீங்க. உள்ள காம்படிட்டர்ஸாக இருக்கிற மற்றவங்கள உங்களால் கொல்லவும் முடியும். யார் கடைசியில் இருக்கீங்களோ அவங்க தான் வின்னரு. அவங்களுக்கு தான் இந்த ஒட்டுமொத்த ஐலாண்டும் கிடைக்கும். நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இது வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குல்ல. பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்லாம் நீங்கள் விளையாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி தான் காஸ்டியூமு அதெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம்ல. அதே மாதிரி இவங்க அவதாரையும் மாற்றிக்கலாம். அதில் எப்படி ஜோன் இருக்கோ அதே மாதிரி எங்கேயோ ஜோன் இருக்கு. அதில் எப்படி ஜோன் சின்னதாகுமோ அதே மாதிரி இங்கேயோ இருக்கு. மற்றவங்களை எப்படி கொல்லுவாங்களோ அதே மாதிரி இங்கேயோ இருக்கு. ஸோ கடைசியில் சிக்கன் டின்னரை எத்தாலே போதும் அவங்க தான் இந்த ஐலாண்டோட ஓனராகவும் மாறுவாங்க. அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருக்கு. ஆனால் நம்ம ஜூலியனுக்கு இது பழசு தான். ஏன்னா அவனோட உலகத்தில் ஃப்ரீ ஃபயரு, பப்ஜி இதெல்லாம் ஆடி இருக்கான் நம்மள மாதிரியே. இந்த சைடு லீயும் அந்த பேனலை பார்க்கும்போது அதில் கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, உடம்ப நல்லா கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அதில். அதை பார்த்தோன்னே என்னன்னு தெரியல, நம்ம லீ ஒரு மாதிரி வியர்டா ஆக்ட் பண்ணுறான். என்னோட ஐடென்டிட்டி எப்படியும் ஹிடனாக இருக்க போகுது. இந்த வாட்டி ஒரு உமனா இருந்தா எப்படி இருக்கும் அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதான் இப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியல. நம்ம ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேரக்டராக மாறுறான். இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யார் கெஸ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், இந்த கேமோடைய இன்வென்சிபிளான கேரக்டர்னா அது நான் தான். அங்கே இதே மாதிரி ஒரு ஷிப்பில் எல்லாருமே டெலிபோர்ட் ஆகுறாங்க. இந்த ஷிப்பில் இருந்தா அவங்க ஐலாண்டுக்கு குதிக்கிற மாதிரி இருக்கும். அதாங்க அந்த ஃப்ளைட்லேருந்து குதிக்கிற மாதிரி. அங்கே எல்லாருமே ஒரு லேடியை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆமாம், யார் அது? அங்கே ஒரு லேடியும் இருக்கா. அது வேற யாரும் இல்லை, நம்ம லீ தான். நம்ம லீ மஸ்குலரா ஒரு மாதிரி வித்தியாசமான லேடியா மாறி இருக்கான்.
சில பேருக்கு அது நம்ம லீ தான் அப்படின்னு அங்க தெரியுது. ஏன்னா ஆளோட சர்நேம் அதுல அங்க லீ அப்படின்னு பட்டையா போட்டிருக்கும். அதனால லீக்கும் பயமாவுது. இது லீ தான் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அசிங்கமா போயிடும். இதனால ஆளு பச்சையா அங்க நடிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ நான் ஒன்னும் லீலாம் இல்ல, நான்சென்ஸா நீங்க பேச வேணாம். ஆனா நம்ம ஹாங்குக்கு பச்சையா தெரியுது அது நம்ம லீ தானு. டேய் உன்னோட கேரக்டரை வச்சே கண்டுபிடிக்க முடியும். ஆனா நான் சுத்தமா யோசிக்கல உனக்கு வியர்டா இந்த மாதிரி ஹாபி எல்லாம் இருக்கும்னு. இதை பத்தி ஒண்டி வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா யோசிச்சுப்பாரு உன்னோட ரெப்புடேஷன் அது என்ன ஆகும்னு. அட நான்சென்ஸா பேச வேணாம், அதுக்கு ப்ரூஃபே இல்ல. என்னோட சன் நேமை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா என்ன? இந்த சைடு நம்ம ஹீரோ வரும்போது மண்டையும் அப்படி ஜொலிக்கும். அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு மூஞ்சிலேயே குத்தணும் அப்படின்னு தாங்க தோணுமே. அங்க ஏன் தெரியல நம்ம ஹாங்குக்கும் லீக்கும் நம்ம ஹீரோவை எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஆறாவை நான் இதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஷிப்பும் அந்த ஐலாண்டை நோக்கி வர இங்கதான் அந்த கேமும் ஆரம்பிக்க போகுது. ஸோ பார்க்கலாம் இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கேம்ல நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான்னு. இந்த கேம் உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஃபைட் வந்து ஏற்பட போகுது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இப்போதைக்கு அப்லோட் ஆயிருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.